குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கங்கள். சுப்ரஜா சுரேஷ்குமார், டிஎன்ஏ மற்றும் பிரஸ்ன ஜோதிடர், கோவையிலிருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆடி மாத பலன்கள். சூரியன் நம்மளுடைய கடகத்துல இந்த மாதம் ஃபுல்லா இருக்க போறாரு. ஸோ அதை தான் ஆடி மாத பலன்கள் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ திருக்கணிதம் படி பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி நைட்டு 11:37க்கு பயிற்சி ஆகிறார். அதாவது நம்மளுடைய சூரியன் கடகத்துக்கு வருகிறார். வாக்கிய பஞ்சாங்கப்படி 17ஆம் தேதி காலையில் 7 மணிக்கு அவர் மாறுறார். ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னா, ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஒரு விஷயம் தோன்றுறது அப்படின்னா ஆடி வெள்ளி சொல்லலாம். அதே மாதிரி பெரியவர்களுக்கு தன்னுடைய கடமைகளை செய்யக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் ஆடிப்பெருக்கு, ரொம்ப விசேஷமான ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாமே ஆடி மாத பலன்கள். முக்கியமான கிரக சேர்க்கைகள் அப்படின்னு சொல்ல போனால் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சுக்கிரன் கன்னிக்கு போய் நீசமாகிறார். செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு வர்றாரு. ஸோ முக்கியமான பயிற்சிகள் சூரியன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஃபுல்லாக ஆடி மாதத்தில் இருப்பாங்க. இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றாரு. அப்போது தசாபுக்தி காலங்கள் நம்ம மெயினாக எடுத்துப்போம். இது ஒரு பொதுவான ஒரு விஷயந்தான். சூரிய திசை அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே ஒரு தசாபுக்தி காலம் நடக்கும். அப்போ சூரிய திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, காலபுருஷ தத்துவத்தின் படி நம்மளுடைய குரு ஆல்ரெடி அந்த இடத்துல பயிற்சி ஆயிட்டார், உச்சமாகிறார், அதிசாரமாகிறார். அவர் கூட பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாதத்தில் நம்மளுடைய சூரியன் போய் கூட இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, குருவும் சூரியனும் சேர்க்கை சேரும்போது பெரிய மாற்றங்கள் வரும். ஓகே, உலகளாவிய விஷயங்கள்ல என்ன மாதிரியா மாற்றங்கள் வரும்? தசாபுக்தியா இருக்கட்டும், மந்திரமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், யாருக்கெல்லாம் சூரியன் வலுத்திருந்து சூப்பரா இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பொன்னான காலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த உலகத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு. ஸோ குருவும் சூரியனும் இருக்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுக்கப்புறமா அரசியலாக இருக்கட்டும், அரசாக இருக்கட்டும், மக்களுக்காக நிறையா வித புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதற்கான பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். குரு அப்படிங்கிறனாலே மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம். அங்கே சூரியன் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தலைமை. அப்போ வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகள் இந்த அரசால் ஏற்கப்படும், செயல்படும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்ததான் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் நீசமாகிறார் அப்படின்னு சொல்கிறோம். சுக்கிரன் அப்படின்னா பொதுவாக யார்? இண்டஸ்ட்ரி, ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் இப்போது ஒவ்வொரு ராசினருக்கு பார்க்கும்போது சுக்கிரன் யார் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக சுக்கிரன் எந்த இடத்துல நீசமாகிறார் அப்படின்னா புதனுடைய வீட்டில் கன்னி அப்படிங்கிற ஒரு பாகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீசமாகிறார். அப்போது என்னன்னா நிதிநிலைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள், மாற்றங்கள். இப்போ நீங்கள் இந்த பேங்க்ல டெபாசிட்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு பெரிய மாற்றங்கள். இதெல்லாமே நிறைய ஒரு என்ன மாதிரி திட்டங்கள், அது மக்களுக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது அந்த திட்டங்கள் செயல்படும் போது ஒரு சில பேருக்கு ஃபேவராக இருக்கும், ஃபேவராக இருக்காது. ஸோ இந்த மாதிரியான புது நிலை மாற்றங்கள் வரப்போகுது. ஏன் சடனாக இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னா, ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு யார் வரப்போறாருன்னா செவ்வாய் வர்றாரு. இதில் ஆல்ரெடி கடகத்தில் புதன் வக்ரமாக இருக்கார். அவர் வக்ர நிவர்த்தியாய் திரும்பவும் புதனோட வீட்டில் போய் ஆட்சி ஆகிறார். ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாய் புதன் சேர்க்கையாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ செவ்வாய் புதன் சேர்க்கை அப்படின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னா, சடனாக ஒரு மாற்றங்கள் நிதி நிலைகளை கொண்டு இந்த வருடத்தில் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த மாதத்தில் நிறைய இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் மக்கள் நலனுக்காக அரசால் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்க்கலாம். அடுத்ததாக சனி வக்ரமாயிருக்கார், ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தில் வக்ரமாயிருக்கார்.
அப்போது எந்த மாதிரியான வீட்டில் நீர் நிலம் சரிவது எல்லாமே உங்களுக்கு காம்பினேஷன் வரும். அப்போ என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணி சைடெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ஆறு குளம், நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறேன், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய ஆபத்துக்கள் இந்த மாதம் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதே மாதிரி வந்து உலகளாவிய விஷயங்களை நான் ஜென்ரலாக பேசுகிறேன். ஸோ நிறைய விபத்துக்கள், அதே மாதிரி குரு வந்து உச்ச வீட்டில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ சூரியனோடு அவர் வந்து என்ன ஆகுறாரு, அஸ்தங்கமாகிறார். அப்போ அஸ்தங்கமாகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நகை விலை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே கம்மியாகும். ஸோ இந்த டைமில் அது அப்படியே கம்மியாகி செப்டம்பருக்கு மேலே பூம் ஆகும். அதற்கான ஒரு விஷயங்கள் இதெல்லாமே இப்போ தங்க நகை கொண்டு சில மாற்றங்கள் வரும். யூஸ்வலாகவே அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கும். மோஸ்ட்லி கம்மியாகிறது நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ யாருக்கெல்லாம் நகை வாங்கணும்னு பிளான் இருக்குது அப்படின்னா இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இவங்களுக்கு வந்து செவ்வாய் அப்படிங்கிறவர் வந்து 7க்கும் 12ஆம் அதிபதியும். அப்போது மனைவிக்கு ஏதாவது செலவுகள், இது என்ன மாதிரியான செலவுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ 12ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ குடும்பத்தில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவங்களோட ஹெல்த்துக்கு வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து அவங்களுக்கான ஒரு செலவு விரயங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் ஏற்பட கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7க்குரியவர் 2ஆம் இடத்துல இருக்காரு, புதன் கூட இருக்கிறாரு அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கான ஒரு விரயங்கள், புதுசாக ஏதாவது ஒரு திட்டம் தீட்டுவீங்க, புதுசாக ஏதாவது அப்கிரேட் பண்ணலாமா, ஓகே நம்மளுடைய இது வந்து வேலை செய்கிறவங்களுக்கு கிடையாது, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நம்ம நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஒரு விஷயத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்னஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு நினச்சி அதற்கான ஒரு செலவுகள், அதற்காக பேங்க்கை போய் நீங்கள் ஏன்னா விரயமாகுது. அப்போ அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா விரையாதிபதியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 2ஆம் இடத்துல புதனோட சேருகிறார் இல்லையா, அப்படிங்கும்போது என்னென்னா பேங்க்கை போய் நீங்கள் வந்து தேடி அவங்கக்கிட்ட லோன், ஒரு இடம் வாங்குறது, புதுசாக வந்து ஒரு இடம் வாங்கலாமா அப்படின்னு யோசிக்கிறது, ஒரு ஃப்ளாட், ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது அப்பார்ட்மெண்ட்டையும் குறிக்கும், லேண்டையும் குறிக்கும். அப்போ அப்பார்ட்மெண்ட் மாதிரி ஒரு வீடு வாங்கலாமா அப்படின்னு ஒரு தாட் எல்லாமே இப்போ ரிஷபம் வந்திருக்கும். அப்போ புதன் கூட இருக்கும்போது என்ன அப்படின்னா காலபுருஷனுக்கு அது என்னது, ஸோ 3, 6 அப்போ வந்து இதற்கான முயற்சி ஸ்டார்ட் பண்ணி பேங்க்கோட ஹெல்ப், கடன் அப்படிங்கிற ஒரு ஹெல்ப் மூலியமாக இந்த மாதத்தில் அந்த பிளானிங் ஸ்டார்ட் ஆகும். ஆடி மாதத்தில் ஓகே நம்ம வந்து ஃபினான்ஷியலாக எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம், ஓகே நமக்கு வந்து இந்த மாதிரி வருமானம் வருது, ஏன்னா கேல்குலேஷன்ஸ் போட ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகே நமக்கு வந்து ஒரு 50,000 வந்து நமக்கு வந்து சம்பளம் வருது, இதில் நம்ம ரெண்ட்டு இருந்தாலும் சரி, ஒரு லோன் எடுத்தாலும் சரி, இதுக்கு இவ்வளோ போகும் இவ்வளோ எடுக்கும் அப்படிங்கிறது அந்த பிளானிங் வந்து பக்காவாக போட்டுருவீங்க. ஓகே இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் லக்னாதிபதி போய் என்ன ஆகுறாரு, நீசமாகிறார். எங்கே, 6ஆம் இடத்துல போய் நீசமாகிறார், சாரி 5ஆம் இடத்துல போய் நீச்சமாகிறார். அப்போது என்ன அப்படின்னா நம்ம போடுற பிளான் ஓகே எல்லாமே கொண்டு வரும்போது என்னாகும் அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச ஒரு விஷயங்கள் ஸ்டார்டிங் நல்லா இருந்தாலும், அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் சுக்கிரன் வந்து நீசமாகிறார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 4ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன அப்படின்னா மண், மனை, வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்கு. அப்போ ஆகஸ்ட்டுக்குள்ள ஒரு பிளானை போடுங்க. ஆகஸ்ட் மந்த்துக்குள்ள ஒரு பிளான், சாரி நம்ம வந்து ஜூலை எண்டுக்குள்ள அந்த பிளான் போட்டுருங்க. ஆகஸ்ட் மந்த் வந்து அவர் நீசமாகும் போது அந்த பிளானிங் கொலாப்ஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா சிறியதாக ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அதை ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆடி முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த வேலைக்குரிய பிளானை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு இது ஒரு உண்மையாலுமே சொல்கிறேன், உங்களோட அசெட் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். 5க்குரியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 2ஆம் இடத்துல செவ்வாய் கூட இருக்கார். ஒரு முடிவு எடுப்பீங்க, சடனாக வேண்டாம், நீங்களே வந்து அதை வேண்டாம் அப்படின்னு வந்து அதை கட் ஆஃப் பண்ணுவீங்க. அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு மனநிலையிலும் ஒரு மாற்றம் இருக்கு. அப்போ எல்லாருமே கேட்பாங்க, நீங்க தான் வேணும்னு சொன்னீங்க, அப்புறம் ஏன் வேண்டான்னு சொல்றீங்க அப்படின்ட்டு உங்ககிட்டயே கேட்பாங்க. உங்களால அந்த டைம்ல பதில் சொல்ல முடியாது. அப்போ நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து இப்போ நீங்க பண்றீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. இல்லாட்டி பொறுப்பை யாருக்கிட்டையாவது உங்களுடைய மனைவி கிட்டயோ கணவர்கிட்டயோ கொடுத்துருங்க.
இது பிளான் பண்றேன், நீ முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விலகிட்டீங்க அப்படின்னா அந்த காரியம் நடக்கும். இல்ல நான் எல்லாமே இழுத்து போட்டு நான் தான் செய்வேன் அப்படின்னா, இன்னைக்கு சரின்னு சொல்வீங்க, நாளைக்கு அதுவே வேணாம்னு சொல்வீங்க. உங்களை நம்பி எல்லாரும் அந்த விஷயத்தை எடுத்துருப்பாங்க. அப்போ ஆல்ரெடி வந்து ரிஷபத்துக்கு டைம் நல்லா இருக்கு. அதாவது லக்னாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் வந்து போய் கன்னி வீட்டுல போய் நீசமாகிறாரு. வக்ரமான சனியும் யார் போய் பார்க்குது? லக்னத்தை போய் பார்க்குது. அப்போ நினச்சி பார்த்துக்கோங்க இந்த காம்பினேஷன் எப்படி இருக்கு. அதே மாதிரி நீசமான சுக்கிரனே சனி சமசப்தம் பாருமே 180 டிகிரி வந்து பார்க்குறாரு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட்லேயே இருப்பீங்க. அப்போ அதனால தான் நான் சொல்றேன், இந்த காலகட்டத்தில் நீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் யோசிக்க, அதாவது என்னன்னா நம்மளால முடியும்னு சொல்லிட்டு நீங்களே முன்னாடி ஒரு காரியத்தை ஓகே பண்ணிட்டு பின்னாடி வேணான்னு சொல்ற போது அது கஷ்டமா இருக்கும் எல்லாத்துக்குமே. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு மாதங்கள் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகள் மாற்றங்கள்னால வந்து அதெல்லாம் இருக்கதான் செய்யும். பட் நம்ம என்னென்ன தேவை அப்படிங்கறது பார்த்துட்டு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தப்பிச்சுக்கலாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதனால் லாஸ் ஆகுமான்னு கேட்டால் லாஸ் எல்லாம் ஆக வேண்டாம். அப்போ என்ன அப்படின்னா 4க்குரியவர் 5ஆம் இடத்துல போய் வந்து உங்களுக்கு அந்த சுக்கிரன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸ் வருது. 4லேருந்து 5ல் போய் நீசமாகிறார் சுக்கிரன். அப்போ லக்னாதிபதி இப்போ வந்து 4ஆம் இடத்துல இருக்கும்போது சூப்பராக இருக்கும். ஆனால் 5ஆம் இடத்துல போய் நீசமாகும் போது குழந்தைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் கவனம் தேவை. அவங்க படிக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்கள வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அவங்கள எதுவுமே சொல்லிடாது. முக்கியமாக பெண் குழந்தைகளாக இருந்தால் ரொம்ப திட்டிடாதீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ கண்டிப்பாக வந்து கடன் வாங்குற சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் வரும். அது வந்து உங்களுடைய அப்கிரேடேஷனுக்காக ஒரு வீடு வேணும், வாகனம் வேணும் அப்படிங்கிற ஒரு அப்கிரேட்காக நீங்கள் யோசிப்பீங்க. இது எல்லாமே கரெக்டாக. ஆனால் பொறுப்பை உங்களுடைய பார்ட்னர்ஸ் கிட்ட விட்டுருங்க. அது கண்டிப்பாக நல்லபடியாக முடியும். உங்களுக்கு இருக்கிற அந்த கன்ஃபியூஷன்ஸ்க்காக நீங்கள் நல்லா ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து யோகாவோ இல்லை வந்து கண்ணை மூடி உட்காந்து நீங்கள் தியானம் பண்ணும்போது எல்லாமே கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களை நீங்களே வந்து ஆத்மாத்மா ஃபீல் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் இந்த மாதத்தில் இருக்கும். ஆடி மாத பலன்களா மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும், யார் யார் என்ன பண்ணணும், உலகளாவிய விஷயங்கள என்ன நடக்கும், நம்ம எந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும், யாருக்கெல்லாம் ஃபேவரபிளா இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி வந்து கன்ஃபார்ம் பண்றது? இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்கா? எதன் மூலியமாக இந்த பரிகாரத்தை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கலாம் அப்படின்னா சுய ஜாதகத்தை பாருங்க. ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைக்குரிய ஒரு கிரகம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து சனி வந்து உங்களுடைய லக்னத்துக்கு ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவராக இருக்காரு அப்படின்னா அவர் வக்கரமாக இருக்காருன்னா அது நல்ல பலன்களை மட்டுமே தரும். இப்போ பொது பலன்களை நான் கேட்டு வந்து அச்சச்சோ நமக்கு இப்படி ஆயிடுமோன்னு நினைக்காதீங்க. இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இதெல்லாம் நடக்கும். எனக்கு நிறைய பேர் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியே என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேர் வந்து நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரிலாம் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் அது பொருந்தும், ஒவ்வொருத்தருக்கு அது பொருந்தாது. அப்போது என்ன பண்ணலாம்? சுய ஜாதகத்தை பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ ஜெம்ஸ்டோன்ஸ் மூலிமா நிறைய வைப்ரேஷன்ஸை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். நியூமராலஜி மூலியமாக, ஏன்னா பிகாஸ் இதெல்லாமே வந்து நான் சொல்கிறதுல பெஸ்ட்டு சொல்யூஷன். வாழ்க்கை ஃபுல்லாக உங்களோட வழி நடத்தும். ஒரு சில நேம் சேஞ்சஸாக இருக்கட்டும், ஃபோன் நம்பர் சேஞ்சஸாக இருக்கட்டும், அப்போ வந்து அந்த நட்சத்திரங்களின் ஆய்வுப்படி அதை நம்ம சரி செய்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் விதியை மதியால் வென்று நிறைய மாற்றங்கள் மூலியமாக நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, தொழிலையும் சரி, வேலைகளிலும் சரி, செய்யக்கூடிய செயல்பாடுகளும் சரி நம்ம வந்து அந்த முன்னேற்றத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்குங்க. ப்ளஸ் நம்மளுடைய கடவுள் வழிபாடு கண்டிப்பாக நீங்கள் இவங்கள தான் கும்பிடணும் அப்படின்னாலாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், உங்களுடைய குல தெய்வம். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதம் மாதிரி பார்ப்பீங்க. நிறைய பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கால்ஸ் வருது. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க. நிறைய ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு காரியம் வேணும் அப்படின்னா மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான குறியீடுகள் நிறைய இருக்கு. அப்போ நீங்க வந்து ஜாதகம் பார்க்கும்போது அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க சரி செய்துக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும் அதில் நம்ம ஃபேஸ் பண்ணி நடக்கக்கூடிய வழிகளை கண்டிப்பாக நான் காமிப்பேன். ஸோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இந்த பரிகாரங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம செய்யும்போது நிறைய மாற்றங்கள் வரும்போது நமக்கு புது புது விஷயங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்போ ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. பிரச்சனை வருது அப்படின்னா அங்கே சொல்யூஷன் இருக்குது. அது எப்படி அந்த பாவக ரீதியாக, ராசிகள் ரீதியாக,
ஸோ எதுக்கு அதை கரெக்டாக வந்து ஆப்டாக நம்ம வந்து வாழ்வியல் பரிகாரங்கள் செய்தால், சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போக மாட்டாங்க. நான் மற்ற மதத்தை சொல்றேன். நான் கோயிலுக்கெல்லாம் போ மாட்டேங்க. நான் இந்த பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாக கண்டிப்பா மாத்திக்கலாம். ஸோ வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னா, ஒருத்தருக்கு 8ஆம் இடம் பாதிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து துப்புரவு தொழிலாளர்கள், கிளீன் பண்றவங்க, அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9ஓட கனெக்ட் பண்ணாங்கன்னா, நான் வந்து கோவில்ல வேலை செய்றவங்களுக்கு, கிளீன் பண்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க. அந்த கரெக்ட்டா அந்த காம்பினேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணி, ஜஸ்ட் ஒரு ₹100 ₹50 சாப்பிட வாங்கி கொடுங்க. இது மூலியமாக உங்களுக்கு தீர்வுகள் வரும். இதைத்தான் வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னு நான் சொல்றேன். அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை பார்த்து அந்த வாழ்வியல் பரிகாரங்கள் மூலியமாகவும், இல்ல சில பேருக்கு எனக்கு கோவில் தான் வேணும் அப்படின்னா, கோவில் பரிகாரங்கள் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து நல்ல வழி கண்டிப்பா கிடைக்கும். நன்றி, வணக்கம். முக்கியமான ஒரு விஷயம், பிரசன்னம் மூலியமாகவும் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு இருக்கு. நான் லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 3 வீட்டை நான் விசிட் பண்ணேன். அந்த வீட்டில் முக்கியமானது மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரச்சனைகள் இருக்குது. அப்போது தசாபுக்தி காலங்கள் நமக்கு ஜாதக ரீதியாக நன்றாக இருந்தாலும், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன் நமக்கு ஒத்து வரல அப்படின்னா, நமக்கு என்ன நல்ல காலங்கள் வந்தாலும் நம்ம செயல்பாடுகளில் சிறிது தாமதங்கள், பிரச்சனைகள், ஓவர் திங்கிங்னால அந்த விஷயங்கள் தடைப்படும். அப்போது வாஸ்துவாக இருக்கட்டும், ஜோதிடமாக இருக்கட்டும், ஜெம்ஸ்டானாக இருக்கட்டும், நியூமராலஜியாக இருக்கட்டும், எல்லாமே கலந்து அதற்கான பரிகாரத்தையும் வாழ்வியல் பரிகாரத்தையும் நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. கண்டிப்பாக இதற்கான தீர்வுகள் நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.